வணக்கம். என் உயிரிலும் மேலான அன்பு சொந்தங்களுக்கு பாஜக கூட ஜென்மத்துக்கும் கூட்டணியே கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியுடைய மனதில் மிகப்பெரிய மாற்றம் பாஜக கூட கூட்டணி வச்சாருங்க. சரி, அதுக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பயந்தோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக கூட்டணி வச்சுட்டாரு. முக்கியமான பயம் என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் காரணமாக அதிமுக 3வது இடத்துக்கு போயிடக்கூடாது, விஜய் 1வது இடம் இல்லைன்னா 2வது இடம், இந்த 2 இடத்துல தான் அவர் வருவார் அப்படின்றத ஆணித்தரமா தமிழக மக்கள் அனைவருமே நம்புறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில அதிமுக ரொம்ப பின்னாடி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எக்காரணத்து கொண்டும் கூட்டணியே இல்லைன்னு சொன்ன பாஜக கூட மானங்கெட்டத்தனமாக எடப்பாடி பழனிசாமி திரும்பி கூட்டணி வச்சிருக்காரு. சரி, அதைத்தான் வச்சிருக்காருன்னு பார்த்தா ஏற்கனவே பல பேருக்கு துரோகம் பண்ணார். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி ஒரு சிலருக்குலாம் பண்ணல, நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. அம்மையார் சசிகலா அம்மா அவர்களுக்கு பண்ணியிருக்காங்க, டிடிவி தினகரன் அவருக்கு பண்ணியிருக்காங்க, ஓபிஎஸ் அவருக்கு பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர் மேல தொடுக்கப்பட்ட வழக்கை எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஏன், எதற்காக என்றால் நிச்சயமாக அந்த டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அதிமுகவுடைய பாஜக கூட்டணியில் இணைய போவதாக தகவல் வெளிவருது. இது உண்மையை கேட்டால் நிச்சயமாக உண்மை. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய சிங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் அனைத்து நரிகளும் ஒன்றாக இணைந்துதானே ஆக வேண்டும். அதனால் விஜய் எனும் ஒரு சிங்கம் வருவதனால் அனைவரும் பகையை மறந்து, கொள்கையை மறந்து, செய்த துரோகத்தை மறந்து, அனைத்தையும் மறந்து இன்னைக்கு எல்லாருமே ஒண்ணு கூடுறானா? ஏன்? சிங்கம் வரப்போது, நம்மளெல்லாம் அடிச்சு சாப்பிட போது, இனிமே சிங்கத்துக்கு மட்டும்தான் வாழ்வு அப்படின்ற ஒரு நிலையை நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி விட்டது. அதனால எல்லாருமே எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னு சேர்ந்து எப்படியாவது இந்த அடுத்த வாட்டி ஆட்சியை பிடிச்சிடணும், விஜயை ஒழித்து விட வேண்டும், அவருக்கு எந்த இடத்துலயும் சீட்டு கிடைச்சிடக்கூடாது, அதுக்கு என்னென்னலாம் வேலை பார்ப்பாலும் எல்லா வேலையும் பார்த்துட்டேன். திமுக ஒரு பக்கம் அவை சைடில் இருக்க கூட்டணியை ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வைக்கிறாங்க. அதிமுக அதுக்கு மேல விஜய் அவர்களுடைய வாக்கு ஒட்டு மொத்தமாக 10% கீழே இருக்க மாதிரி காட்டணுன்றதுக்காக எல்லாரும் அவங்களுடைய துரோகத்தையும் தியாகத்தையும் எல்லாத்தையும் மறந்து மானங்கெட்டத்தனமாக கூட்டணி சேர்ந்து விஜய் அவர்களுடைய ஒற்றை மனிதனை எதிர்ப்பதற்கு ஒட்டுமொத்த குள்ள நெறிகளும் கூட்டணி சேர்ந்திருக்கு. இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்குரிய விஷயம் என்ன என்றால், வரும் காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி என்னும் ஒரு கட்சியும் நிச்சயமாக விஜய் அவர்களுடன் கூட்டணி வைக்காது, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்பதனை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா தேர்தல் நேரத்தில் நீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்க. ஏனென்றால் அவருடைய அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டு மக்களை தவிர்த்து வேற எந்த அரசியல் தலைவனுக்கும் பிடிக்கவில்லை. ஏனென்றால் ஒரு தலைவனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கூட்டங்கள் இருக்கிறது, இவ்வளவு பெரிய ரசிகர்கள் இருக்கிறார்கள், இவர் தன்னிச்சையாக விட்டால் மிகப்பெரிய அளவில் முதலமைச்சராக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால விஜய் அவர்களை பார்த்து நடுங்கும் இந்த பச்சோந்திகளுக்கு நான் சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான். பன்னிகள் கூட்டமாக வரலாம், சிங்கம் சிங்கிளாகத்தான் வரும். நிச்சயமாக நீங்கள் யாருடன் கூட்டணி வைத்தாலும் சரி, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற ஓட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கான ஓட்டு, அது அனைத்தும் நடிகரும் தலைவரும் விஜய் அவர்களுக்கான ஓட்டு தான் என்பதனை தமிழக மக்கள் என்றோ முடிவு செய்து விட்டார்கள். மிகப்பெரிய அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனதிலும் பதிக்கப்பட்டு விட்டாச்சு. வெகு விரைவில் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டணி சேருவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க, நிறைய கூட்டணி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேர்தல் அறிவித்தவுடன் விஜய் அவர்களை சுற்றி ஒட்டுமொத்த கூட்டணியும் திரும்பும். தமிழகம் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை பார்க்கும். உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.